ஏழைகளின் பசி உணர்ந்து ஈகை வழங்க வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டது நோன்பு. இன்று நோன்பு வைத்த நோன்பாளிகளின் பசி துறக்கும் உணவு படைக்க வந்திருக்கின்ற நம் முதல்வர் நோன்பாளிகளின் பசியை மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகளையும் பசியுணர்ந்து காலை உணவு திட்டத்தை தந்த கருணை உள்ளம் படைத்த முதல்வரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இஸ்லாமியர்கள் குடும்பங்களில் ஒளியேற்றி வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்தவர் நம் கலைஞர். ஆனால் இன்று ஒரு நாள் கூற்றுக்கு மீசையை வைத்தான் மேடையிலே என்பது போல் ஒரு நாள் குல்லா அணிந்து விட்டு ஓடுபவர் அல்ல நம் முதல்வர். தொப்புள் கொடி உறவாம் இஸ்லாமிய நண்பர்களின் பாதுகாவலர் தான் நம்முடைய முதல்வர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இஸ்லாமிய சொந்தங்கள் புடைசூழ எந்நாளும் இஸ்லாமியர் ஈகையோடு கலந்திருக்கின்ற கொளத்தூர் தொகுதியின் கோமகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். ஒரு நாள் கஞ்சி குடித்து ஓடுபவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களின் நெஞ்சிலே குடியிருக்கின்ற எங்கள் முதல்வரை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். உங்களிடம் வாக்கு மட்டும் கேட்கின்ற வருகின்ற தலைவர் அல்ல எங்கள் தலைவர். உங்கள் வாழ்வுரிமையையும் இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை கேட்டு மட்டும் வருகின்ற தலைவர் அல்ல எங்கள் தலைவர். உங்களுடைய வாழ்வுரிமையையும் உங்கள் வாழ்வாதார உரிமையையும் உங்கள் வழிபாட்டு உரிமையையும் மீட்டு தருகின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனை வருக 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 என்று கொளத்தூர் தொகுதியின் சார்பில் அன்போடு வரவேற்று, ஆறுயிர் தலைவரே, 2026 என்பது உங்களுடைய 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியமாக கொண்டு செயல்படுவோம் 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 என்று கூறி ஈகை திருநாளிலே நோன்பிருக்கின்ற பெருமக்களுடைய பெருநாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. தூய உள்ளத்தோடு அத்தரின் வாசனைக்கு இணையாக நோன்பாணிகளின் வாய் வாசனை என்பது இந்த ஆட்சியை வாழ்த்தட்டும். மீண்டும் 2026ஆம் ஆண்டு இஸ்லாமியர்கள் ஆட்சி இந்த தமிழகத்திலே மலரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.